மாதத்திலும் தேவன் நமக்கு சபைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நல்லா சேர்ந்து வாசிக்கலாம். பழைய புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 303, எபிரேயர் 7:25 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். முற்று முடிய என்று சொல்லும் பொழுது முதலாவது எதை அவர் செய்தாலும் அதை அவர் பூரணமாய் செய்கிறார். பாதியில அறகுறையா முடிச்சுட்டு போக மாட்டார். வந்துட்டு ஆராதனையில காணிக்க போட்டு போற மாதிரி ஆராதனையை கூட நிறைய பேர் ஃபுல்லா முடிக்க மாட்டோம். வர்றது மாசத்துக்கு ஒரு முறை திருவிருந்துக்கு வருவோம். அதுலயும் அந்த மாதிரி இல்ல, முற்று முடிய. டாக்டர்கிட்ட போறோம், மருத்துவர்கள் நமக்கு பூரண சுகத்தை கொடுப்பது இல்லை, ஆனால் அவர்கள் நமக்கு மருத்துவ உதவி செய்கிறார்கள். நமக்கு பூரண விடுதலையை தருகிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே. இந்த உலகத்திலே நாம் பாவியாய் இருந்த நம்மை பாவத்திலும் அக்கிரமத்திலிருந்தும் நம்மை விடுவித்தவர். இதோடு நம்முடைய வாழ்க்கையில பாவத்துல இருந்து விடுவிச்சாச்சு, போச்சு, இன்னும் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறுத்தி விடாதபடிக்கு நம்மை நித்திய ராஜ்யம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அவரோடு எப்பொழுதும் நம்ம யுகயுகமாய் வைப்பதற்கும் முற்று முடிய ஏதோ ஒரு சில காரியத்தை ஆத்மாவில நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையோடு நம்முடைய வாழ்க்கையை நிறுத்தி விடாதபடி இந்த சரீரம் மருவமடைந்து சரீர ரட்சிப்பும் நமக்கு உண்டாகும் வரைக்கும் அவர் முற்று முடிய நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே சொல்லப்படுது முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். ஏன் முற்று முடிய அவர் ரட்சிக்க வல்லவர் என்றால், தமது மூலமாய் தேவனிடத்துல சேர்கிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்துல சேர்கிறவர்களுக்கு, எப்படி தேவனிடத்துல சேர்கிறவர்களுக்கா? தமது மூலமாய் தேவனிடத்துல சேர்கிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராகவும் அவர் உயிரோடு கூட இருக்கிறவராகவும் இருக்கிறபடினாலே முற்று முடிய நம்ம என்ன செய்கிறாராம்? அவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆக நம்முடைய ஆண்டவர் அவர் முற்று முடிய நம்மை ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் சொல்ல போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டது. தமது மூலமாய் தேவனிடத்துல சேர்கிறவர்களுக்கு. அப்படின்னா தமது என்று சொல்லும் பொழுது அங்க யாரை குறிக்கிறது? இயேசுவை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மனிதனை முற்று முடிய அவர் ரட்சிக்க முடியும்? ஏன் அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும்னா அவர் யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ளணும். இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொண்டாதான் அவரை பத்தி இன்னைக்கு நம்ம அநேகர் இன்னும் இயேசுவை குறித்து முழுமையா நாம் அறிந்து கொள்ளவில்லை. அதான் உண்மை. சபைக்கு வந்தா ஞானஸ்நானம் எடுத்தோம், அதோட முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இன்னும் நம்ம இயேசுவை குறித்த அறிவு என்பது இன்னும் முழுமை அடையல. அல்லேலூயா. ஆகவே அவரை குறித்து நாம் அறிய வேண்டும்னா இதே எபிரேய இந்த நிருபத்துல முதலாவது அவரை குறித்து சொல்லப்படுகிற சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்துல இருந்து இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களை நாம் தியானிப்போம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம்.
இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய், அப்போ கடைசியாக கடவுளிடத்திலிருந்து வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது? யார் மூலமா கொடுக்கப்பட்டது? கடைசியில குமாரன் மூலமாய், தீர்க்கதரிசி மூலமா பேசினாரு. அப்புறம் குமாரனை அனுப்பி குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அப்போ கடவுளிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து வந்த கடைசி வார்த்தை யாரு? அப்போ அந்த பைபிள் என்னது? இதுதான் இறுதி வேதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் இறை வேதம், இதுதான் இறுதி வேதம். ஏன்னா இது இறைவனிடத்தில் கடைசியாக அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. கடைசி நாட்களில், அதற்கு இந்த தீர்க்கதரிசி எழும்பல. அப்போ கேட்கலாம், பவுல் போன்றவங்களா எப்படி அவங்க என்ன பேசினாங்க? ஏன் அதெல்லாம் சேர்த்திருக்கிறோம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவன் தீர்க்கதரிசி மூலமா பேசினாரு. அப்புறம் தம்முடைய குமாரன் மூலமாகவே இந்த பூமியில அவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினாரு. அதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்தது மூலமா தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அவர்கள் எழுதினது தான் இந்த கடைசி இறுதி வேதமாகிய வேதாகமத்திலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சேர்க்கப்பட்டிருக்கிறது, நிருபங்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கடைசியாக தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அவரே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக, சர்வத்துக்கும் என்றால் பூமியில மட்டுமல்ல. இயேசு யார்? அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. எல்லா வானங்களுக்கும், வானாதி வானங்களுக்கும் அவர் சுதந்திரவாளி. இந்த பூமிக்கும் சுதந்திரவாளி. பூமி கீழே இருக்கக்கூடிய எல்லா பாதாள எல்லாத்துக்கும் அவர் யாரு? எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவர். அதான் இயேசு பரமேறி போறதுக்கு முன்னால சீசர்ல பார்த்து சொல்றார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனால் அவர் சர்வத்துக்கும் அவர் சுதந்திரவாளியா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது, இவரை கொண்டு உலகங்களையும், உலகம்னா இன்றைக்கு நாம் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகம் மட்டுமல்லாம இதே போன்ற பல உலகங்களையும் தேவன் உண்டாக்கினார். இந்த ஒவ்வொன்றா மனுஷன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். சந்திரனு அங்க மனுஷன் வாழலாம், இங்க வாழலாம், இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். ஆனா தேவன் எப்பொழுது என்ன செய்திருக்கிறார்? மனிதன் வாழ்வதற்கு நமக்கு பூமியை உண்டாக்கி மனிதனை படைத்தார், மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் படைத்தார். அதே போல பல வானாதி வானங்களை படைத்தார், உலகங்களை படைத்தார். இவையெல்லாம் யாரு கொண்டு படைக்கப்பட்டது? இவரை கொண்டு. எவரை கொண்டு? இயேசுவை கொண்டு. அப்போ இயேசு யார்? சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார், சிருஷ்டிகராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இவர் தேவ தூதரை பார்க்கிலும், பாருங்க, இயேசு யார்? அவர் தேவ தூதர்களை பார்க்கிலும் மேலானவர். ஏன்? அவரிடத்துல, அவர் மூலமாய் தேவனிடத்துல வருகிறவர்களுக்கு அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றால், தேவ தூதர்கள் வந்து அற்புதம் செஞ்சாங்க, விடுதலை செஞ்சாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல பெதஸ்தா குளத்துல தேவ தூதன் வந்து ஒவ்வொரு முறை கலக்குவான். அந்த குளத்தை கலக்கும் போது யார் முதலா இறங்குறாங்களோ அவங்க போய் என்ன செய்வான்? சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். தேவ தூதர் மூலமாகவும் அற்புதங்கள் நடந்துச்சு. ஆனா இயேசு தேவ தூதனும் கிடையாது, தூதர்களை காட்டிலும் அவர் மேலானவரா. எப்படி மேலானவர்? இங்கே சொல்லப்படுகிறது 5ஆம் வசனம் வாசிங்க. ஏன்னா அங்கே 4ஆம் வசனத்தில் அவர்களிலும் தேவ தூதர்களும் மேலான மேன்மையுள்ளவராய் இருக்கிறார். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும்
நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன் என்றும். ஏன் இயேசு தேவ தூதர்களை காட்டில் அவர் மேலானவர் என்று சொன்னால், தேவ தூதர்களில் யாரையாவது ஆண்டவர் தேவன் நீர் என்னுடைய குமாரன் நான் உமக்கு பிதாவாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரா? இல்ல. இயேசுவை குறித்து தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உமக்கு பிதா, நான் உமக்கு பிதா, நீர் எனக்கு குமாரன், நான் உண்மை சினிப்பித்தேன் சொல்லி இயேசுவை குறித்து மாத்திரமே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவேதான் இயேசு யாரை காட்டிலும் மேன்மையானவர் என்று சொன்னால் தேவ தூதர்களை காட்டிலும் மேன்மையானவர். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. இன்னும் எவ்வளவு மேன்மையானவர் தேவ தூதர்களை காட்டிலும்? முதற் பேரானவரை பாருங்க, முதற் பேரானவர் தேவனின் ஒரே பேரான குமாரனாய் அவர் இருக்கிறபடினாலே அவர் முதற் பேரானவர் என்றும் அழைக்கப்படுகிறது. மனுஷர்களிலும் அவர் முதற் பேரானவர், அதனால அவர் முதற் பேரானவர் என்று சொல்லு. முதற் பேரான இந்த உலகத்திலே அவர் பிரவேசிக்க செய்த பொழுது, இயேசு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த உலகத்தில் அவர் பிரவேசித்த பொழுது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க, கவனிங்க, தேவ தூதர்களை சொல்லி இருக்கிறாரு. இயேசு இந்த உலகத்துல பிரவேசிக்கும் போது அவரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். நடந்துச்சா இல்லையா? எங்க? லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சாஸ்திரிகள் தூதர்களா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவ தூதர்கள் அங்க வந்து சொல்றாங்க, என்றான். பரமசேனையின் திரள் எந்த தூதன் வந்து மரியாளுக்கு சொல்ல, அதாவது மேய்ப்பவர்களுக்கு சொன்னானோ அந்த தூதனோடு கூட பரமசேனை எல்லா தூதர்களும் சேனையாக தோன்றி என்ன செஞ்சாங்க? என்று சொல்லி தேவனை, யார? இயேசுவை அவர்கள் துதிக்கிறத தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தேவ தூதர்கள் என்ன செய்ய அவர்களை விட்டு போன பின், அப்போ தேவனை, இயேசு தேவன், அது மட்டுமல்ல தேவ தூதர்கள் தேவனை தவிர யாரையும் துதிப்பது கிடையாது. இந்த உலகத்துல இயேசு மாமிசத்துல அவர் பிரவேசித்த போது, உலகத்துல பிரவேசித்த போது தேவ தூதர்கள் துதிக்க சொல்லி சொல்லல, இயேசுவை தேவ தூதர்களை துதிக்க சொல்லி என்ன செய்யப்பட்டதுதான் சொல்லப்பட்டது, தொழுது கொள்ள கடவர் என்று. அதே போல இயேசுவை தேவ தூதர்கள் என்ன செய்தார்கள்? அப்படி என்றால் இயேசு எவ்வளவு அவர் மெய்யான தேவன் என்பதை இந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல காட்சிகளாகவும் உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. பாருங்க, தேவ தூதர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவ தூதர்கள் யாரா? காட்சிகளாகவும் அதே போல 13ஆம் வசனம் வாசிங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு தேவ தூதர்கள் யாரா? அவர்கள் எல்லாரும்
வாசிங்க. தேவ தூதர்கள் யார்? அவர்கள் எல்லோரும் வாசிங்க. பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார் அல்லவா? தேவ தூதர்கள்லாம் யாரு? பணிவிடை ஆவிகள், காட்சிகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் பணிவிடை செய்கிறவர்கள். தேவ தூதர்கள்லாம் பணிவிடை செய்கிறவர்கள். அதனால ஆண்டவர் சொன்னதை செய்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா இயேசு அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவரை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? நீர் என்னை குமாரன், என்னை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது சங்கீதத்திலே சொல்லப்பட்டதை இங்கே மேற்கோள் காட்டி, நான் உங்களுடைய சத்துருக்களை எனக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் இரண்டு செய்கிறேன், வலது பார்சத்துல உட்கார்ந்துரும். அதே போல 9ஆம் வசனத்துல, என் தேவன் உமது தோழரை பார்க்கணுமை ஆழ்ந்த தைலத்தினால் என்ன செய்தாராம்? அபிஷேகம் பண்ணினார். அப்படின்னா பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்த எத்தனையோ தேவ மனிதர்கள், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவங்கள பரலோகத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று கூட சொல்லலாம், தீர்க்கதரிசிகள். இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் இயேசுவை தேவன் என்ன செய்தாராம்? சகோதரர்களை பார்க்கலாம், தோழரை பார்க்கலாம் ஆனந்த தைலத்தினால். அப்படின்னா மற்றவர்களை பார்க்கிலும் இயேசுவை பிதாவாகிய தேவன் எவ்வளவாய் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. ஆகவே இயேசு யாரை காட்டிலும் அவர் மேலானவராய் இருக்கிறார்? சொல்லுங்க. தேவ தூதர்களை காட்டிலும் இயேசு அவர் மேலானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. பாருங்க, இனிவரும் உலகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த இனிவரும் உலகத்தை குறித்து அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்காரா அப்படின்னா இல்ல. ஆனா ஒரு இடத்துல சொல்லுகிறதுக்கு, ஒரு இடத்துல நீங்க சங்கீதத்துல கூட வாசிக்கலாம், ஒரு இடத்துல ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும். தொடர்ந்து வாசிங்க. ஒருத்தர் வாசிங்க. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அவனை தேவ தூதர்கள் மகிமையினாலும் ஜலத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உன்னுடைய தளத்தின் பிள்ளைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து நகரத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திட்டே இருந்தார். இந்த உலக, அதாவது மனுஷனை அவர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும், மனுஷன் யாரு? கடவுளால் படைக்கப்பட்டவன், ஒரு மண். ஆனாலும் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக உண்டாக்கி, சற்று சிறிய உருவத்துல மட்டுமல்ல, தேவ தூதர்களுக்கு இருக்கிற பலன் அதிகாரத்தை காட்டிலும் குறைவான நிலையிலே மனிதனை தேவன் என்ன செய்தாராம்? உண்டாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்தாராம்? முடிசூட்டி அவருடைய கரத்தின் கிரிகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்தார். கரத்தின் கிரிகள்னா தேவன் படைத்ததுக்கு மேலாக மனிதன் என்ன செஞ்சாராம்? ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்துல 26, 27 அந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. பாருங்க, மனிதனை தேவ தூதரனை காட்டிலும் சற்று சிறியவனாய் தேவன் படைத்திருந்தாலும் அவனுக்கு தேவனுடைய கரத்தின் கிரிகள் மேல் அதிகாரத்தை கொடுத்தார். மனுஷனா உண்டாக்குனா ஆடு மாடு மிருக ஜீவத்தை, ஊரும் பிராணிகளை மனுஷனா உண்டாக்குனா, மனுஷன் உண்டாக்கல. உண்டாக்கினது யாரு? தேவன் உண்டாக்கினார். அவருடைய கரம் உருவாகிச்சு. அவருடைய கரத்தின் கிரியை மனிதனுக்கு என்ன செய்தாராம்? அவர் அதிகாரத்தை கொடுத்தார். தேவ தூதர்களுக்கு கூட அந்த அதிகாரம் இல்லையா? அவனுக்கு இந்த உலகத்துல எதையும் கீழ்படுத்தல, இனி வருகிற உலகத்தையும் மனிதனுக்கு தேவ தூதர்களுக்கு கீழ்படுத்தல. ஆனா மனிதனுக்கு என்ன செஞ்சார்? அந்த உலகத்தை உண்டாக்கி இந்த அவருடைய கரத்தின் கிரிகளை அவனுக்கு என்ன செய்தாராம்? கீழ்படுத்தினார். வாசிங்க தொடர்ந்து 8ஆம் வசனம்.
8ஆம் வசனத்தை வாசி. எபிரேயர் 3:8 2:8. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்துல அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத ஒன்றுமில்லை. அப்படி இருந்தோம் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்கிறார். பாருங்க, மனிதனுக்கு இங்க பாருங்க, தேவ தூதனை குறித்து சொல்லிட்டு தேவ தூதன் அவ்வளவு மேன்மையா நம்ம பாக்குறோம். அவனை விட மனிதனை சிறியவனா படைத்தாலும் ஆண்டவர் கனத்தினால் மகிமையினால் அவனை முடிசூட்டி தம்முடைய கரத்தின் கிரியை என்ன செஞ்சாரு? கவனிக்கிறீங்களா? கரத்தின் கிரியை என்ன செஞ்சாரு? அதிகாரத்தை கொடுத்தாரு. நாம யார் எந்த நிலையில கர்த்தர் வச்சிருக்கிறார்னு நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்ம ஒண்ணு இல்லைங்கிறோம். கர்த்தர் கரத்தினுடைய கிரியின் மேல் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத ஒன்றுமில்லை என்று சொல்லியிருந்தாலும் இன்னும் அவனுக்கு சகலமும் அவனுக்கு கீழ்பட்டிருக்கவில்லை. இன்னும் என்ன செய்யலையா? சகலமும் அவனை கீழ்பட்டு இருக்கல. ஆனா இயேசுவை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிங்க. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற போதும். இயேசு யாரு? இங்கே சொல்லப்படுகிறது மனிதனுக்கு மனிதனை தேவ தூதரை காட்டு சற்று சிறியவனாய் படைத்திருந்தார். என்ன, மனிதனை தேவ தூதரை காட்டு சற்று சிறியவனாய் படைத்து அவருடைய கரத்தின் கிரிகள் மரியாதை கொடுத்தார். ஆனா இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவனுக்கு எல்லாத்தையும் எல்லாமே பூர்ணப்படல, இன்னும் கீழ்ப்படாத ஒண்ணு இருக்கு. ஆனா இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் தலைவரார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு யாரு? சிருஷ்டிப்பு மனிதனுக்கு கரத்துல கொடுத்தாலும் அவர் துரைத்தனத்துக்கு தலைவர், அதிகாரங்களுக்கு தலைவர். அல்லேலூயா. சகலமும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறதா? அடுத்து 9ஆம் வசனத்தை எபிரேயர் 2:9. உத்தரித்தது நிமித்தம் பாருங்க, இயேசு அவர் தேவ தூதனை காட்டிலும் எவ்வளவு மேலான நிலையில இருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் சொல்லுகிறது. தேவ தூதனை கூட இல்லாத அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்த அதை விட மேலான நிலையில இயேசு துரைத்தனங்களுக்கு அதிகாரியா இருக்கிறார், தலைவராய் இருக்கிறார். அதிகாரின்னு சொல்றதை காட்டிலும் தலைவர் மேலான நிலையில இருக்கிறார். ஆனாலும் அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், அவர் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவன் அவரை இந்த பூமியில அனுப்பினபடி அவர் மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தம் இன்னும் அவரை மகிமையினாலும் கனத்தினாலும் தேவன் என்ன செய்தாராம்? அவரை முடிசூட்டினார். அல்லேலூயா. ஏற்கனவே அவர் எவ்வளவு அதிகாரம் உள்ள நிலையில இருந்தாலும் அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தமா, ருசி பார்த்தது நிமித்தமா இன்னும் மேலான நிலையில தேவனாலே மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு ராஜா ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனை கனப்படுத்தினானா எல்லாரும் அந்த மனிதனை கனப்படுத்தி ஆகணும். அதற்கு உதாரணம் ஆமானை முதலாவது கனப்படுத்தும் போது எல்லாரும் கனப்படுத்தினாங்க. அடுத்தது மொர்தெகாய் கனப்படுத்தி ஆமானே அவனை கனப்படுத்தினான். ஆமான கனப்படுத்துறது பெரிய விஷயம். இப்ப ஆமானே மொர்தெகாயை கனப்படுத்துறான். ஏன்னா ராஜா அவனை கனம் பண்ண விரும்புவார். அப்போ தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அவரை பிரவேசிக்க செய்து மாமிசத்தை வெளிப்படுத்தி அவரை மரணத்தை ருசி பார்க்க வைத்தது நிமித்தமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரையும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டவில்லை. இயேசுவை மட்டுமே மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசு தேவ தூதர்களை காட்டிலும் எப்படிப்பட்டவர்? மேலானவர். அல்லேலூயா. இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டாதானே அடுத்தது நம்ம அவரை விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. அவர் சகல முற்றுமுடிய நம்மளை ரட்சிக்க வல்லவர்னா, ஏன் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர்னா அவர் தேவ தூதர்களை காட்டிலும் மேலானவர். இரண்டாவது, அவர்
எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அவைகள் அழிந்து போவும், பாருங்க, தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் அழிந்து போகும். தேவனுடைய படைப்பெல்லாம் அழிந்து போகும். மனுஷனும் அழிந்து போகும், சரீரம் அழிந்து போகும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீரோ மாறாதவர். அப்படின்னா அவருக்கு தொடக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது. சிருஷ்டிப்பை காட்டிலும் இயேசு மேலானவர். அல்லேலூயா. நாம் பார்க்கிற வானங்கள் என்ன செய்யுமா? நாம் பார்க்கிற வானங்கள் என்ன செய்யும்? அவெல்லாம் அது மாறி போகும், சால்வை போல சுருட்டுகிறான். ஆண்டுகள் முடிந்து போகும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. முடிவில்லாதவர், நித்தியமானவர் இயேசு. அல்லேலூயா. அவர்தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதி ஈசா மசீஹ். அவருக்கு முடிவு இருந்து மாமிசத்துல இருந்து அப்ப ஏன் நியாயம் தீர்க்க வர போறாரு? அவர் உயிரோடு இருக்கிறதுனால நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு அவர் முடிவில்லாதவர். எல்லா சிருஷ்டிப்புகளும் முடிஞ்சு போவார். எல்லா சிருஷ்டிப்புகளும் அழிந்து போயிடும், எல்லாம் ஒளிந்து போகும். எதுக்கு மட்டும் நமக்கு கூட முடிவு உண்டு. எதுக்கு? யாருக்கு முடிவு கிடையாது? இயேசுக்கு முடிவு கிடையாது. ஏன் முற்று முடிய அவர் ரட்சிக்க வல்லவர்னா அவர் முடிவே இல்லாம. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் அவர் செய்யறாரு புரிஞ்சுக்கணும். எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போனா அவர் எவ்வளவுக்கு நமக்கு உதவி செய்வார்னு தெரியும். எம்டி, அதுக்கு மேல ஒரு ஸ்பெஷலிஸ்ட போறோம் அப்படின்னா எதுக்காக போறோம்? அவங்க இதுக்கான இன்னும் அதிகமா அதை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க, நமக்கு நல்ல உதவி செய்வாங்கன்னு சொல்லி. அதே போல இயேசு முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர்னா காரணம் என்ன? அவர் தேவ தூதர்களை காட்டிலும் மேலானவர். அவர் எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் மேலானவர். சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் என்ன உண்டு? முடிவு உண்டு. இயேசுக்கு என்ன கிடையாது? முடிவு கிடையாது. மூன்றாவதாக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும் அவங்க கடவுளுக்கு அடுத்ததாக, யெகோவாவுக்கு அடுத்ததாக வைத்திருக்கிற மனிதன் மோசே. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலில் எழுந்திருந்தாலும் அவர்கள் பிரதானமாய் அவர்கள் மகிமைப்படுத்துகிற மேன்மைப்படுத்துகிற தீர்க்கதரிசி யாரு? மோசே. தேவனுக்கு அடுத்தது மோசே தான் அவங்களுக்கு பெரிய தீர்க்கதரிசி. ஆனா இங்கே சொல்லப்படுகிறது, அவன் வீட்டில் எங்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா என்ன அர்த்தம்? 5-6 வசனங்களை வாசிங்க. மோசே யாரு? பணிவிடைக்காரன். வீட்டில் உண்மை உள்ளவன் என்ன அர்த்தம்? வேலைக்காரன். இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவாவுக்கு தேவனுக்கு அடுத்ததாக பார்க்கிற மனிதன் மோசே. அவனைத்தான் பெரிய தீர்க்கதரிசியா பார்க்கிறாங்க. அந்த மூசாவை காட்டிலும் இயேசு பெரியவர். அல்லேலூயா. உலகத்துல வந்து எந்த தீர்க்கதரிசியை காட்டிலும் என் இயேசு பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் வேலைக்காரர்கள். இயேசு அவர் தேவனுடைய குமாரன் மட்டும் இல்ல, வீட்டுக்கு உரிமையாளர். வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய வீட்டுல எங்க உண்மை உள்ளவனா இருந்தா அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அவன் பணிவிடைக்காரன். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் வந்த எந்த தீர்க்கதரிசியை காட்டிலும், கடவுளுக்கு அடுத்ததாக
இருக்கக்கூடிய எந்த தீர்க்கதரிசியை காட்டிலும் இயேசு மேலானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் அவர் என்ன செய்ய முடியும். அவர் தீர்க்கதரிசி மட்டும் இல்ல, அவர் தீர்க்கதரிசியா பாக்குறாங்க, உண்மைதான், தீர்க்கதரிசி தான். ஆனா எந்த தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவர். தீர்க்கதரிசிகள் எல்லாம் வீட்டுக்கு பணிவிடைக்காரர்கள், அவர் மேலான குமாரனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக மூன்றாவது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நான்காவதாக இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, இயேசு யார் என்றால் அவர் மெல்கிசேதேக்கு ஒப்பாயிருக்கிறார். அவர் யாரு? இந்த மெல்கிசேதேக்கு எங்க கூட சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமத்துல 14ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிங்க. மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து யாரை? ஆபிரகாமை ஆசீர்வதித்து இந்த சம்பவத்துல விளக்கமா இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. அங்க நடந்தத கொஞ்சம் விரிவா எழுதியிருக்கு எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல. இந்த மெல்கிசேதேக்கு கொடுத்து அங்க சொல்லப்படும் பொழுது, ஆபிரகாம் 5 ராஜாக்களை முறியடித்து கொண்டு வரும் பொழுது மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு அப்பமும் தண்ணீரையும் கொடுத்தான். இஸ்ரவேலில என்ன மோசேயை தேவனுக்கு அடுத்த நிலையில பாக்குறாங்கன்னா, அதை விட மேலான நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை பார்ப்பாங்க? யாரை பார்க்கறாங்க? ஆபிரகாம் அவர்களுடைய முற்பிதா. கடவுளை கூப்பிடும் போது ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் என்று சொல்லி கூப்பிடுவார்கள். முற்பிதாவின் தேவன் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அந்த ஆபிரகாம் மடியில மோசே வந்தான். ஆபிரகாம் மூலமா தான் லேவி கோத்திரத்தை வந்தவன் தான் மோசே. ஆகவே அந்த ஆபிரகாமுக்கு இந்த மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு போகிறாங்க. அவங்களுடைய முற்பிதாவாகிய அவங்க வணக்கத்துக்குரிய, மரியாதைக்குரிய, அவங்க மிகவும் மேன்மையா நினைக்கிற அந்த ஆபிரகாமைக்கு எதிர்கொண்டு போய் ஆபிரகாமை ஆசீர்வதித்தான. யார் ஆசீர்வதிப்பாங்க? பெரியவர்கள் சிறியவர்களை ஆசீர்வதிப்பாங்க. அப்போ ஆபிரகாமே ஒருத்தன் ஆசீர்வதிக்கிறான். அப்போ அவன் யாரு? ஆபிரகாமை காட்டிலும் மெல்கிசேதேக்கு யாரு? மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை காட்டிலும் பெரியவர். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு என்ன செஞ்சாங்கன்னா தசமமாக கொடுத்தான். தசமமாக நம்ம யாருக்கு கொடுப்போம்? தேவனுக்கு கொடுப்போம். யார் கையில கொடுப்போம்? ஆசாரியன் கையில, ஊழியக்காரன் கையில கொடுப்போம். அப்போ ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு காணியை கொடுத்தனா, அப்போ ஆபிரகாமை காட்டிலும் அவன் மேலானவன், தேவனுடைய ஊழியக்காரன். இன்னும் சொல்ல பொழுது, நியாயப்பிரமாணத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் யார் கையில கொண்டு தசமோகத்தை கொடுப்பாங்க? ஆசாரியன் கையில. ஆசாரியன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்துல லேவி கோத்திரம் எங்க இருந்து வந்துச்சு? ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததியா ஈசாக்கு குமார யாக்கோபுடைய குமாரனாய் வந்த அந்த யாக்கோபுடைய பிள்ளைகள்ல ஒருத்தன் தான் இந்த லேவி கோத்திரம். அதுல இருக்கிற ஆரோனுடைய பிள்ளைகள் தான் இந்த ஆசாரியர்கள். அந்த ஆசாரியருக்கு என்ன செய்யறான்? ஆபிரகாம் தசமா கொடுக்கானா, அப்ப அவன் மடியில இருக்கிற லேவி அவனுக்கு அனுசரிதானா, அவன் சந்ததி வருகிற லேவியும் அவனுக்கு தசமா கொடுக்குறான். அப்படின்னா அப்போ இந்த ஆசாரியன் மெல்கிசேதேக்கு அவன் எவ்வளவு மேன்மை உள்ளவனா இருக்கிறான். இவனுக்கு என்ன கிடையாதுன்னா, அவனுக்கு வம்ச வரலாறு கிடையாது, தொடக்கவும் முடிவும் கிடையாது.
ஆபிரகாமுக்கு முன்னாலே இருந்தவன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்னாலே அப்படின்னா அவன் யாரு? தொடக்க முடிவில்லாது. இப்ப இதை குறித்துதான் இந்த இடத்துல 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பாருங்க, இவனுக்கு இந்த மெல்கிசேதேக்குக்கு என்ன கிடையாது? வம்ச வரலாறு கிடையாது. வம்ச வரலாற்றுல அவன் மாமிச ரீதியாக வம்ச வரலாறுல பட்டியலில் அவனை பார்க்க முடியாது. எங்க இருந்து வந்தான் தெரியாது. ஆனா ஆபிரகாமை எதிர்கொண்டு வந்து ஆசீர்வதித்து ஆபிரகாம் கரத்துல அவன் தசமமாக வாங்குகிற அவ்வளவு பெரிய மேன்மை மிக்க ஒரு நபரா அதுல பார்க்கப்படுகிறது. அவனுக்கு வம்ச வரலாறு கிடையாது. அவனுக்கு என்ன கிடையாது? அதே மாதிரி இவனுக்கு நாட்களுக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவனுக்கு என்ன கிடையாது? துவக்கமும் முடிவும் கிடையாது. ஆகவே இவனை எதற்கு ஒப்பா இருக்கிறானா? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் ஒப்பானவனா இருக்கிறான். இயேசு யாருன்னா ஆபிரகாமை ஆசீர்வதித்தான மெல்கிசேதேக்கு, அந்த மெல்கிசேதேக்கு ஒப்பானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எந்த ஆளை சுத்தி வளைச்சு எங்க வந்தாலும் யார் இடத்துல தான் நீங்க புறப்பட்டு வர முடியும்? சொல்லுங்க. ஆபிரகாமில இருந்தா புறப்பட்டு வர முடியும். அதை தாண்டி எங்கேயும் நீங்க போக மாட்டீங்க. நான் சொல்றது யூத ஜனங்களை சொல்றேன். நீ எங்க இருந்து வந்தாலும் யார் இடத்துல புறப்பட்டு வருவீங்க? எங்க முற்பிதாய் ஆபிரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம்ல இருந்து வந்தவங்க நாங்க அப்படியே சொல்லுகிற உங்களுக்கு சொல்றேன். அந்த ஆபிரகாமை எதிர்கொண்டு ஆசீர்வதித்தவன் மெல்கிசேதேக்கு. அந்த ஆபிரகாமை இவனுக்கு தசமமாக கொடுத்தான். அந்த ஆபிரகாமின் பெரியவனாய் இருக்கிற அந்த மெல்கிசேதேக்கு இயேசு ஒப்பானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தொடக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவராய் இருக்கிறார். 24ஆம் வசனம் வாசிங்க. இவரோ இவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். 26 பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர். சரி, இதுக்கு ஈட யாராவது ஒருத்தர் இந்த உலகத்துல உண்டுன்னா சொல்லுங்க பாப்போம். நான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவ விட்டு வெளியில வந்துடுறேன். இந்த இயேசுக்கு ஈடு யாரு இருக்கா சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாம் எதிர்கொண்டு போய் ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமிலே மேலானவன், தொடக்க முடிவு இல்லாதவன் இந்த மெல்கிசேதேக்கு. அதற்கு ஒப்பானவராய் தொடக்க முடிவு இல்லாதவராய் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களுக்கு மேல உயர்ந்திருக்கிற அப்படிப்பட்டவர் தான் யாரு? அப்படிப்பட்ட இவர் தான் தம் மூலமாய் தேவனிடத்துல சேர்கிறவர்களுக்காக வேண்டல் செய்யும்படிக்கு எப்போது உயிரோடு இருக்கிறபடினாலே முற்று முடிய ரட்சிக்கப்படல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட யாரு நம்மை ரட்சிக்கிறார்? அவர் யாரு? தூதர்களை காட்டிலும் மேலானவர். கவனிக்கிறீங்களா? அவர் சிருஷ்டிப்பை காட்டிலும் மேலானவர். அவர் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர். அவர் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பானவராய் இருக்கிறார். அடுத்தது இயேசு ஏன் நம்மை முற்று முடிய ரட்சிக்க வல்லவர் என்பதையும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 5-6 வசனங்களை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 5-6. தேவன் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி. ஏன் அவர் நம்மளை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர் என்று சொன்னால், அவர் ஒருவர் தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர். அவரை தவிர இந்த உலகில் மத்தியஸ்தர் யாரும் கிடையாது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும். ஏன் அவர் மட்டும் மத்தியஸ்தர், வேற யாரும் இருக்க முடியாதா?
கடவுளுக்கு அடுத்து இருக்கிறாங்கல்ல ஆசாமிகள், அவங்க யாரும் மத்தியஸ்தர் கிடையாது. மத்தியஸ்தர் ஒருவர். ஊழியக்காரர் யாரும் மத்தியஸ்தர் கிடையாது, தேவனுடைய வேலைக்காரர்கள். மத்தியஸ்தர் யார் தான்? ஏன் அவர் ஒருவர் மட்டும் மத்தியஸ்தரா? அவர் ஒருவர் தான் வானங்கள்ல பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர், தேவனிடத்திலிருந்து வந்தவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. அடுத்ததாக எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷன். இயேசு மனுஷன் சொல்றேன், மனுஷன் மட்டும்தான் சொல்றோம் நம்ம. அவர் மனுஷத்துல வந்தார். அவர் கவனிங்க, இயேசு மனுஷன், அவரை மனுஷன் மட்டும்தானே சொல்றீங்க. நான் ஒரு வசனத்தை சொல்றேன். அதே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தேவ பக்திக்குரிய ரகசியமானது பாருங்க, தேவனுடைய பக்திக்கு ஏதுவான அந்த ரகசியத்தை கொடுத்து இங்க தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது என்றா, தேவன், கவனிங்க, இங்க இயேசுன்ற வார்த்தையே சொல்லப்படல. தேவன் 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 என்ற வார்த்தையில நீங்க எந்த மொழிபெயர்ப்புக்கு போனாலும் ஒரே மெய்யான தேவன், ஏக இறைவனைத்தான் குறிப்பிடுது. சிருஷ்டி கர்த்தரை தான் குறிப்பிடுகிறது. எந்த மொழிபெயர்ப்புக்கு போங்க, ஒரே மெய்யான தேவன், ஏக இறைவனை தான் குறிப்பிடுகிறது. இங்க சொல்லப்படுகிறது மாமிசத்தில் வெளிப்பட்டார் தேவன். அப்போ இயேசு யாரு? தேவன். அவர் இறைவன், அவர் கடவுள், அவர் சிருஷ்டிகர்த்தர். இந்த ரகசியம் எவ்வளவு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறது. பக்திக்கு ஏதுவான ரகசியம் எவ்வளவு மேன்மை உள்ளது சொல்லி சொல்றாரு. தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டார், அதனாலதான் அவர் மத்தியஸ்தர். இயேசு ஏன் மத்தியஸ்தரா இருக்கிறார்? மாம்சத்துல வெளிப்பட்டதுனால். அல்லேலூயா. ஏன் மாம்சத்துல வெளிப்பட்டார்? அது அந்த 1 தீமோத்தேயு 2:6 சொல்லப்படும் போது எல்லோரையும் மீட்கும் பொருளாக பாருங்க, எல்லாரையும் மீட்கும்படியாக அவர் என்ன செஞ்சாராம்? தன்னை ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அவர்தாமே சோதிக்கப்பட்டார். தூதர்களை சோதிக்கிறதுக்கு இந்த பூமியில மனுஷனுக்காக, மனிதனுடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல, மனிதனுடைய பலவீனங்கள், மனிதனுடைய சரீரத்திலே உண்டாகிற எல்லா குறைவுகளையும் அறிந்து கொள்வதற்கு ஒரு தூதனை கடவுள் அனுப்பல. தேவன் ஒரு தூதனை அனுப்பியிருந்தா, அந்த தூதன் நம்ம மனுஷனுக்காக பாடுபட்டு இருந்தா அவன் போய் ரிப்போர்ட் கொடுத்திருப்பான். நான் சரீரத்துல போகும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அப்படி வேதனைப்பட்டேன் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்திருப்பான். சரி, ஓகே. இப்போ கடவுளுக்கு மனுஷன் ஜெபம் பண்றான், கடவுளே எனக்கு இந்த வியாதி இருக்கு, சுகத்தை தாங்கன்னு சொல்லி மனுஷன் கேட்கும் போது கடவுள் என்ன செய்வார்? எடுத்தது நேரா அந்த தூதனை கூப்பிட்டு, அவன் வியாதிக்கு ஜெபம் பண்றானே, அவன் வியாதி எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனா இப்ப அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க வேற சொல்லுகிறது, அவர்தாமே சோதிக்கப்பட்டதுனால அவர் வியாதிப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. இன்னொரு மனுஷன் போய் தூதன் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அவர்தாமே சோதிக்கப்பட்டாராம். அல்லேலூயா. இன்னொரு எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்கு நம்மை தாமே உயர்த்தவில்லை. பாருங்க, ஏற்கனவே மெல்கிசேதேக்கு முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியர் இருக்கிறன்னா, அவரே தன்னை நான் பிரதான ஆசாரியன், நான் தான் பாஸ்டர், நான் தான் ஊழியக்காரர் அப்படின்னு தன்னை உயர்த்தி கொள்ளல. நான் தான் தீர்க்கதரிசின்னு உயர்த்தி கொள்ளல. இயேசு இந்த பூமியில பிரவேசித்த பொழுது, மாமிசத்துல வெளிப்பட்ட பொழுது அவர் தன்னை உயர்த்தல. அல்லேலூயா.
அதாவது ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால், ஆரோன்னு பெரிய அவன் ஒரு பூரண பரிசுத்தவான் நினைச்சிட முடியாது, நினைக்க கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் வழிவிலே பண்ணவன், ஆனால் கர்த்தர் அவன் அழைச்சிருந்தார் ஆரோனை போல. அப்போ ஆரோனை போல ஒரு அழைக்கப்படாவிட்டால் ஒருவன் தானாய் எதற்கும் ஏற்பட முடியாது. ஊழியத்துக்கோ தேவனுடைய ராஜ்யத்துக்கோ தானாய் ஒருவனும் ஏற்பட முடியாது. அதே போலதான் ஆண்டவர் இயேசு தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள முடியவது, உயர்த்தி கொள்ளவும் இல்லை. மாறாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் வாசிங்க, பாருங்களேன், அவர் சொன்னார, யாரு நீர் என்னுடைய குமாரன் நான் உன்னை ஜெனிப்பித்தேன்னு சொன்னாரோ, மனுஷனுக்காக அவர் செய்ய வேண்டிய பிரயாசத்தெல்லாம் செய்தபடினாலே அவரை குமாரன் என்று சொன்ன பிதாதாமே, பிதாவாகி தேவன் தாமே அவர்தான் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், 7ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இயேசு ஏன் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் அப்படின்னா, அவர் மேலானவர், ரைட்டு. தூதர்களை காட்டி மேலானவர், தீர்க்கதரிசியை காட்டில மேலானவர், சிருஷ்டியை காட்டில மேலானவர், மெல்கிசேதேக்கு ஒப்பானவர், ரைட்டு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்தபடி அவர்தாமே நமக்காக பாடுபட்டார். அவர் மாமிசத்துல இருந்த நாட்கள்ல என்ன நடந்துச்சான், அவர் மாமிசத்துல இருந்த நாட்களிலே நிறைய பேர் இந்த வசனங்கள் எல்லாம் கோடிட்டு, இயேசுவே பிதாவை ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி கதறாரு, அப்ப அவர் மனுஷன் தானே அப்படின்னா. அவர் மாமிசத்துல ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு வேதனை, இப்ப நம்ம பல கஷ்டம் வருது, போராட்டம் வருது, வியாதி வருது, சில கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி போராடி ஜெபிக்கிறோம், மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தரமாட்டீங்களா, இந்த பிரச்சனை மாறாத, அந்த கஷ்டம் மாறாதானே, நீங்க எவ்வளவு வேதனையோடு, எவ்வளவு மன அழுத்தத்தோடு, எவ்வளவு உடைக்கப்பட்ட இருதயத்தோடு போராடி ஜெபிக்கிறீங்களோ அதை இயேசுவும் செய்தார். அல்லேலூயா. மாமிசத்தில் அவர் ருசி பார்த்தார். ஒரு மனுஷன் வேதனையில எப்படி கதறுவான், ஒரு மனுஷன் வேதனையில எப்படி அவனுடைய ஜெபம் வாழ்க்கை இருக்கும், அவருடைய மன்றாட்டு இருக்கும் என்பதை அங்கே இயேசு செய்கிறாராம். மாமிசத்துல இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, அதனால்தான் அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஏன் முற்று முடிய ரட்சிக்கன்னா, உங்களை போல நம்மை போல நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல அவர் அனுபவித்து அந்த வேதனையில பிதாவை நோக்கி எவ்வளவு கண்ணீரோடு அவர் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார் என்றால், உங்க கண்ணீருக்கு அவர் பதில் தருவார், உங்களை முற்று முடிய ரட்சிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. மிகுந்த கண்ணீரோடு சொல்லப்படுகிற மாமிசத்தின் நாட்களிலே பலத்த சத்தத்தை எத்தனை நேரம் பாருங்க, நம்ம வாழ்க்கையில நமக்கு பல அழுத்த பிரச்சனை வரும்போது பயங்கரமா அழுது புரண்டு ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம். இதே ஆண்டவர் செய்திருக்க, இயேசு உங்களுக்காக செய்கிறார். அதனாலதான் அவர் முற்று முடிய ரட்சிக்கிறார். அவர் செய்ததுனால, ருசி பார்த்ததுனால. அவர் மரணத்தை மட்டும் ருசி பார்க்கல, மரணத்தை ருசி பார்த்தார். மனிதன் படுகிற வேதனையும் அதனாலதான் வேதம் சொல்கிறது, அப்படி தழும்புகளால். ஏன் அப்படின்னா சரீரத்துல எல்லாத்தையும் அவர் ருசி பார்த்தார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் முற்று முடிய அவர் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து 8, 9, 2 அந்த வசனங்களை வாசித்து முடிச்சிடலாம். குமாரனாய் இருந்தும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி அல்லேலூயா. எல்லாம் தேவனால் அவர் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவர் எல்லாம் முதலாவது ஏன் அவர் ரட்சிக்க முற்று முடிய ரட்சிக்க வல்லவர்னா, அவர் தூதன் அல்ல, தூதனை காட்டிலும் மேலான. அல்லேலூயா. அவர் சிருஷ்டிப்பை காட்டிலும் மேலானவர். அவர் ஏன் ரட்சிக்க வல்லவர்?
அவர் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர். எலியா அற்புதம் செஞ்சான், எலிசா அற்புதம் செஞ்சான். ஆனா அவர்களை காட்டிலும் இயேசு யாரு? மேலானவர். அடுத்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் இன்றைக்கும் பிரதான ஆசாரியராய், மெல்கிசேதேக் தொடக்க முடிவு இல்லாத போல அவருக்கு வம்ச வரலாறு கிடையாது. ஆசாரியன் எல்லாம் எதுல இருந்து வருவான்? எல்லாமே லேவி கோத்திரத்துல எல்லாம் வருவான், ஆரோனின் சந்ததியில இருந்து வருவான். ஆனா மெல்கிசேதேக் எதுல இருந்து வந்தான்னு தெரியாது. இயேசுவும் ஆரோனின் சந்ததியில வரல, லேவி கோத்திரத்தில் வரல, யூதா கோத்திரத்திலும் வந்தவர். அல்லேலூயா. அவர் மெல்கிசேதேக்கு இருந்து என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியார் இருக்கிறார்னா அவரே தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை, பிதா அவரை உயர்த்தினார். பிதா அந்த பதவி, அந்த அந்தஸ்தை கொடுத்தார், அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? மற்ற பிரதான ஆசாரியர்களைப் போல பரிதபிக்கிற ஆசாரியன் அவர் இல்லாம மனிதனுக்கு உதவி செய்கிற நம்மை போல அவர் தாமே பாடுபட்டதுனால். அல்லேலூயா. மரணத்தில் இருந்த நாட்களில் நம்மை போல அவர் ஜெபம் பண்ணினார், நம்மை போல அவர் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். அதனாலதான் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இது அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. மாமிசத்துல இருந்த மனுஷன் சொல்றேன், அவர் மாமிசத்துல இருந்ததுக்கான நோக்கம் என்னங்கிறத நீங்க புரிந்திருப்பீங்க. ஆனால் அவர் தேவன் என்பதை வேதம் தெளிவா சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே நான் தீமையத்துல வாசித்தோம், தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டார். தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டார். அவர் தேவன், அவர் சிருஷ்டிக்கர்த்தர், அவரே மெய்யான தேவன், ஒரே தேவன், இறைவன் அவர் தான். அல்லேலூயா. கடவுளுக்கு என்ன, தேவனுக்கு அடுத்ததாக பார்க்கப்படுகிற எந்த தீர்க்கதரிசியை காட்டிலும் இயேசு மேலானவர். அல்லேலூயா. அதனால்தான் உங்களை அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். எல்லாரும் எழுந்து செபிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இயேசு நம்மை முற்று முடிய அவர் ரட்சிக்க வல்லவர்?